शांति अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज है दिन 9। महान बनने के लिए मधुरता और नम्रता का गुण धारण करो। आज का विषय है நன்றி. இன்றைக்கு நாள் 9 अव्यक्तिशारी மகான் मधुरता और ஆகுவதற்காக नम्रता இனிமை का மற்றும் गुण பணிவு என்ற छोड़ना நற்குணங்களை सिखाता தாரணை है। செய்யுங்கள். இன்றைய जितना अभी தலைப்பு आप உண்மையான संस्कारों में சேவாதாரி. संकल्पों में झुकेंगे उतना विश्व இனிமை மற்றும் आपके பணிவு आगे என்ற குணங்கள் நமக்கு झुकेगी। தலைவணங்க கற்றுக் झुकना கொடுக்கிறது. இப்பொழுது अर्थात நீங்கள் झुकना, உங்கள் சமஸ்காரங்களையும் संस्कार में எண்ணங்களையும் भी झुकना। எவ்வளவு தூரம் பணிய यह संकल्प வைக்கின்றீர்களோ ही न அவ்வளவு हो தூரம் दूसरे உலகம் உங்கள் हमारे முன்னால் आगे भी பணியும். तो பணிவது झुके। என்றால் மற்றவர்களை हम உங்களுக்கு பணிய झुकेंगे வைப்பது तो என்பதாகும். सभी झुकेंगे। உங்கள் जो சமஸ்காரங்களும் கூட सच्चे பணிய வைப்பது सेवाधारी होते என்பதாகும். हैं वह மற்றவர்கள் जब என் सभी முன்னால் के பணியட்டும் என்ற आगे எண்ணம் கூட झुकेंगे வரக்கூடாது. तब நீங்கள் सेवा பணிந்தால் कर மற்ற அனைவரும் सकेंगे। பணிவார்கள். உண்மையான சேவாதாரி Cosmic குழந்தைகள் honor, அனைவருக்கும் பணியும் போது साइलेंसली மட்டுமே शांति। அவர்களால் சேவை செய்ய मीठे முடியும். मीठे बच्चे बाप பாஸ் வித் दादाओं की ஆனர்ஸ் निशानी நிகழ்ச்சியில் हैं कि இனிமையான वह आपको குழந்தைகளே, संपूर्ण बनाने के लिए தந்தையினுடைய அன்பின் सब அடையாளம் कुछ देंगे। என்பது உங்களை धीमे முழுமையாகவும் धीमे से सोइए। சம்பூர்ணமாகவும் ஆக்குவதாகும். அவர் உங்களுக்கு அனைத்தையும் கொடுக்கின்றார். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। ஓம் சாந்தி. कौन कौन समझते हैं कि हमारी मधुरता और नम्रता बढ़ती जा रही है? सबकी बढ़ रही है। अच्छा, இனியும் இனிமைத்தன்மையும் பணிவுத்தன்மையும் அதிகரிப்பதை யாரெல்லாம் அனுபவம் செய்றீங்க? कोई भी बात का जो सबूत அதனுடைய होता है, அத்தாட்சி என்ன? कोई भी ऐसी परीक्षा आती है எந்த விதமான ஒரு அத்தாட்சி இருந்தாலும், எந்த ஒரு பரீட்சை வரும் जिसमें பொழுதும் सामने वाला मधुर नहीं है, நமக்கு तरह से முன்னால் उसका இருப்பவர் बोलना है, இனிமையாக இல்லை அப்படின்னா, तब अपना गुण न छोड़ें। அவர் அவர் பேசுற விதம் வேற क्योंकि விதமாக हमारा இருந்தாலும் ये கூட நம்முடைய स्वभाव நற்குணத்தை बनता है, நாம் விட்டுவிடக் संस्कार கூடாது. बनता है। ஏனென்றால் நம்முடைய இயல்பு அப்படிப்பட்டதாக बाबा ஆகிவிட வேண்டும். நம்முடைய சுபாவம் இனிமையானதாக आज ஆகிவிட नम्रता को வேண்டும். झुकना बोल रहे हैं, அதனால் இன்றைக்கு तो मुझे एक दृश्य பாபா सामने நமக்கு आया। என்ன சொல்றார் அப்படின்னா, ब्रह्मा बाबा பணிவுத்தன்மை बैठे அப்படின்னா हैं, தலை வணங்குவது அப்படின்னு சொல்றார். ஒரு हाथ पे சீன் हाथ रख எனக்கு के मुरली ஞாபகத்துல வருது. चलाते थे। உங்களுக்கு பிரம்மா பாபாவே தெரியும். பிரம்மா பாபா सभी को याद கிளாஸ்க்கு कर வருவார், रहे थे। முரளி வகுப்பு எடுப்பார். तो அப்போ एक दिन அன்பும் सवेरे நினைவும் அனைவருக்கும் பாபா கொடுப்பார். निकले, யாத் तो பியார் जो சொல்றாரு இல்லையா? ஒரு हॉल நாள் है காலையில பாபா उसका आगे का साइड है, तो बाबा ऐसे काफी ஹிஸ்டரி ஹாலுடைய टॉल ஃப்ரண்ட் थे, சைடுக்கு लंबे थे। பாபா போனாங்க. तो बाबा பாபா फिर ரொம்ப वापिस உயரமா आए இருப்பார். दरवाजे से जाके, और काफी झुक के कहते हैं பாபா वंदे मातरम। திரும்பவும் வந்தார். तो मैं கதவுல थोड़ा இருந்து आश्चर्य भी திரும்பவும் हुआ பாபா कि बाबा गए தலை भी வணங்கி வந்தே और மாத்திரம் बताए, அப்படின்னு சொன்னார். पर அப்படி झुक ஒரு के बोल रहे थे ஆச்சரியப்படுத்தினார். ऐसे करके। பாபா தலை हमारी வணங்கி दादी வந்தே प्रकाश मणि, மாத்திரம் அப்படின்னு சொன்னார். उनका ये स्वभाव தாதி था। பிரகாஷ் மணி उनको कई भाई कहते அவங்களுடைய थे, दादी இயல்பு आप எப்படிப்பட்டது झुक जाते அப்படின்னா, हो। पर जब भी பல कोई பேர் என்ன சொல்வாங்க, தாதி वीआईपी நீங்க आते ஏன் थे தலை तो வணங்கணும் அப்படின்னு दादी சொல்வாங்க. हाथ जोड़ करके ऐसे झुक करके नमन ஆனா करके தாதி ओम எப்பொழுதுமே शांति कहते थे। கையை எடுத்து கும்பிடுவாங்க, தலை और வணங்குவாங்க, जो आने ஓம் वाले சாந்தி थे वो சொல்லுவாங்க. दादी को ऐसे भी महान समझ के झुकते ही थे। तो कहने का அப்ப भाव ये है कि வருபவர்கள் எல்லாமே नम्रता தாதிக்கு முன்னாடி தலை सबको வணங்குவாங்க. रिस्पेक्ट देना, அவங்க அப்படிப்பட்ட மகான ஆத்மா தாதி. इसलिए नम्रता பணிவோடு இருப்பது, सर्वश्रेष्ठ। யாருக்காவது மரியாதை கொடுப்பது. भारतवर्ष में பணிவுத்தன்மைன்னா नमस्कार மற்றவர்களுக்கு करना, மரியாதை नमस्ते கொடுப்பது. करना, பாரதத்துல दोनों हाथ जोड़ना, கைகளை நாம நமஸ்தே அப்படின்னு சொல்றதுக்காக கையை और फिर சேர்த்து झुक கும்பிடுறோம். करके वो हाथों को அதை लेके அப்படித்தான் செய்வது हाथ நம்முடைய दिखाना, கலாச்சாரம் இல்லையா?
கையை அந்த மாதிரி நாம சேர்த்து வைத்து கும்பிடும்போது நாம கொஞ்சம் தலை வணங்குறோம். हैं कि மற்றொரு உதாரணம் நாம என்ன कोई ऐसे கொடுக்கிறோம் वृक्ष அப்படின்னா, होते हैं சில மரங்கள் जिनमें இருக்கு, फल बहुत लगता है पर झुकते नहीं, तो वो वृक्ष நிறைய कभी छाया பழங்களை नहीं देते। கொடுக்கும், ஆனா அந்த மரம் வளைந்தே கொடுக்காது. पर ऐसे அப்ப वृक्ष அந்த हैं மரம் நிழலை கூட जो கொடுக்க सब फल முடியாது. से ஆனா लदे சில रहते हैं மரங்கள் पर எப்படின்னா, झुक नहीं जाते, उसके எந்த नीचे அளவிற்கு कोई भी बैठेगा மலர்கள் இருக்கோ பழங்கள் இருக்கோ அந்த तो அளவிற்கு उसके அந்த झुकने में மரம் लगेगी और हवा भी बहुत தாழ்ந்து கொடுக்கும். அந்த तो वो மரத்துக்கு கீழே सच्चे दिल யாராச்சும் से இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிழலும் सम्मान करते கிடைக்கும், हैं, एक दूसरे காற்றும் को வரும். स्नेह से सम्मान देते हैं, उस छाया का प्रभाव है। तो इसलिए ऐसा वृक्ष बनना है இப்போ அதன் जो மூலம் फलों से அங்கு ஏற்படும் அந்த झुक நிழல்ல झुके ஒரு नहीं, முக்கியத்துவம் இருக்கும். அப்படிப்பட்டவர்களாக झुकने நாம் के ஆக साथ साथ வேண்டும். वो सबको छाया भी दे। आपने देखा होगा कि यात्री இது लंबा सफर மரம் कर रहे தாழ்ந்து होते हैं கொடுப்பதற்கு ஓடு और இல்லாமல் बीच में उनको विश्राम की जरूरत लगती है, तो वो என்ன ढूंढते இப்போ हैं कि பயணிகள் कहीं இருக்கிறாங்கன்னா नीचे அவங்க நெடு தூரம் நடந்து போவாங்க, அவங்க ரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ எந்த जहाँ पे மரத்துக்கு கீழே पेड़ நம்ம हो ரெஸ்ட் பண்ணலாம், तो वो ढूंढकर களைப்பாறலாம் उसी वृक्ष அப்படின்னு के नीचे பார்ப்பாங்க. जाते हैं, ஒரு जो चाहे மரத்துக்கு फलों கீழே से அவங்க அமரும் या பொழுது पत्तों से लदा हुआ है पूरा, அந்த तो மரத்துல उसके நிறைய नीचे उनको छाया मिलती है। பழங்களும் காய்கள் झुकना இலைகளும் से இருக்கா, है அந்த कि மரத்துக்கு கீழே அவங்களுக்கு நிழல் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. झुकना जो बहुत फल இது அப்படிப்பட்ட लगे हुए हैं वो தனித்துவம் வாய்ந்த झुकते ஒரு हैं, விஷயமாகும். और யார் झुकता है तो நிறைய छाया இந்த भी மாதிரி பழம் देता மரத்துல है, இருக்கோ அவங்க सुख அந்த மரம் छाया தலை मिलना குனியும். फिर அது போல सुख है। பாபாவும் கூட நமக்கு जैसे बहुत प्यास है किसी நீங்க को மற்றவங்களுக்கு और நிழலை थोड़ा पानी கொடுப்பது पिए, அப்படின்னா என்ன, மகிழ்ச்சியை கொடுப்பது. कोई बहुत யாரோ धूप में அஹ், थोड़ी भी ரொம்ப छाया தாகமா मिले இருக்காங்க, அப்ப நீங்க அவங்களுக்கு தண்ணி जल से கொடுத்தீங்கன்னா थोड़ी भी அவங்களுடைய छाया, தாகம் தீர்ந்துடும். அது போல इसलिए ரொம்ப बाबा வெயிலா कहते हैं இருக்கிறப்போ நீங்க இந்த மாதிரி நிழலை கொடுக்கறீங்கன்னா உங்களுடைய सच्चा இதயபூர்வமாக सेवादारी நீங்க कौन है, அவர்களுக்கு சோ யார் உண்மையில சேவாதாரியாக मधुरता இருக்கிறாங்க और அப்படின்னு நம்ம नम्रता का பாக்குறப்போ, गुण झुकना सिखाता है। मधुरता और नम्रता का बोल झुकना सिखाता है। எந்த அளவிற்கு நீங்கள் பணிவு உங்களுடைய जितना आप சமஸ்காரங்களை நீங்கள் झुकेंगे பணிய வைப்பீர்களோ, எண்ணங்களை பணிய வைப்பீர்களோ, बाबा कहते हैं संस्कारों में झुकना मतलब कोई दास्ता नहीं है, ये नहीं कि हम छोटे हो जाते हैं। நீங்க बाबा பணிவுத்தன்மையோட कहते हैं இருக்கிறீங்க संस्कारों அப்படின்னா में நீங்க संकल्पों வேலைக்காரி में இல்ல. எந்த அளவிற்கு உங்களுடைய झुकेंगे, சமஸ்காரங்களை எண்ணங்களையும் நீங்கள் பணிய வைக்கின்றீர்களோ, संस्कारों का झुकना और संकल्पों का झुकना, थोड़ा विचार करना वो क्या होता है। संस्कारों का झुकना क्या है, कि जो எந்த जिद का स्वभाव அளவிற்கு होता है, உங்களுடைய எண்ணங்களை जिसको हम कहते हैं कि इसको अपनी अकड़ है, मतलब थोड़ा अभिमान कहें, तो वो मानता नहीं किसी बात को झुकने में, एक संस्कार दे अभिमान के बने हुए। तो बाबा कहता है संस्कारों में ही परिवर्तन लाओ, कि मुझे नम्रता को धारण करना है, और दूसरा फिर क्या है, संकल्पों में झुको। तो एक एक को फिर अभ्यास करके आप देखो। உங்களுடைய तो எண்ணங்களில் बाबा कहते हैं நீங்க कि பணிபவராக இருக்க வேண்டும். अगर आप ऐसे करेंगे तो विश्व எந்த அளவிற்கு आपके உலகம் सामने உங்களுக்கு झुकेगा। பணியக்கூடியதாக இருக்கும். எந்த तो बाबा அளவிற்கு நீங்க कहते हैं தாழ்ந்து कि போவீங்களோ அந்த அளவிற்கு உலகம் உங்களுக்கு झुकना தாழ்ந்து போகும். झुकना अर्थात झुकना है। நீங்கள் பணிவது என்றால் மற்றவர்களையும் அவ்வாறு நீங்கள் பணியச் செய்வது என்ற और அர்த்தமாகும். क्या, झुकना अर्थात झुकाना। तो बाबा कहते हैं कि संस्कारों में भी झुकना, संकल्प में
यह संकल्प भी ना हो कि दूसरे हमारे आगे तो மற்றவர்கள் पढ़े எனக்கு लिखे பணிய வேண்டும் என்ற झुकेगा, எண்ணம் கூட இருக்கக்கூடாது. दूसरा तो झुकता ही नहीं कभी, मैं क्यों करूं। जिसका மற்றவர் எப்பயுமே தலை निजी வணங்குவதில்லை, संस्कार நான் ஏன் வந்து பணிஞ்சு और போகணும் அப்படின்ற संकल्प எண்ணங்களை நாம वापस आते உருவாக்குறோம். होंगे। அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒருவருடைய ஒரு சுபாவம் அதுவாக இருக்கிறது அப்படின்னா, संस्कार हम करते அப்போ रहते हैं, எண்ணங்களும் கூட அங்க तो இருக்காது. फ्रेंड्स ஆனா कभी நம்முடைய तो वो எண்ணங்கள் झुकता है, எப்பொழுதும் मैं भी பணிவுத்தன்மை झुकूंगा। எண்ணங்கள்ல இருக்குன்னா, நாம மற்றவர்களால சிறிதும் பாதிக்கப்படாமல் இருப்போம். गुण நாம் அந்த संग्रह மாதிரி பணிவோடு போகும்போது करने से மற்றவர்களும் பணிந்து प्रैक्टिकल போவார்கள். एक एग्जाम्पल बनो। என்ன குணங்களை बाबा कहता है தானம் செய்வது दूसरे அப்படின்னா நீங்க வந்து நடைமுறையில ஒரு உதாரணமாக்கி விடுவீர்கள். हमारे आगे பாபா சொல்றார், நீங்க झुके வந்து तो பணிவுத்தன்மையோடு இருக்கும்போது झुकेंगे, மற்றவர்களும் हम பணிவுத்தன்மையோடு झुकेंगे இருப்பார்கள். तो बाबा कहता है सभी झुकेंगे। तो सच्चे सेवादारी ही हैं, உண்மையான சேவாதாரி जो குழந்தைகள் सच्चे सेवादारी होते हैं பணிவுத்தன்மையோடு, அனைவருக்கும் वो பணிவுத்தன்மையோடு सभी के இருக்கும்போது आगे மட்டுமே அவர்களால் சேவை செய்ய முடியும். झुकेंगे, तभी सेवा भी कर सकेंगे। मैं जब पहले पहले बाबा से मिलने आई, आप में से भी कोई होंगे, நான் तो பாபாவை हिस्ट्री சந்திக்க हॉल में बाबा வந்தபோது मिलते ஆரம்ப थे, காலத்தில் तो बाबा और பாபா मम्मा ஹிஸ்டரி दोनों ஹால்ல வந்து எங்களை बहुत एक சந்திப்பார். पतला कुशन होता था பாபா गद्दे की तरह, மம்மா இருவரும் उस पे बैठते थे और ரொம்ப हम ஒரு सामने மெல்லிசான ஒரு குஷன் उस पे இருக்கும். बैठते थे। तो सबसे बड़ा प्रभाव सब पर ही होता था कि बाबा हमारे साथ फर्श पर कैसे बैठे। பாபா पहले तो வந்து ऐसा தரையில होता भी தான் नहीं था உட்கார்ந்து कि இருப்பார் सोफा எங்க है கூட. कुर्सी है। तो मेरे को भी कई वहाँ अनुभव सुनाते हैं पुराने स्टूडेंट कि जब आप आए कमरे में तो हमारे साथ ही நிறைய नीचे பேர் बैठे, வந்து சொல்லுவாங்க இந்த बस அனுபவத்தை. वही நீங்க हमारे வந்து मन में, जैसे उनके मन में वो छप பாபா जाता। எப்பொழுதும் तो எல்லாருக்குமே एक दिन கீழே बाबा தான் ने அமர்வார். அது அப்ப मेरे அவங்களுடைய को अगर இதயத்துல வந்து बाबा के ऐसे பதிஞ்சிடுச்சு. बैठना बहुत प्रभावित किया। तो हमारी भी जो नम्रता है, जब तक बैठ सकते हैं नीचे, दादी जान की ये कहती है कि जब तक बैठ सकते हो नीचे बैठो। कोई दिन ऐसा आता है कि नहीं बैठ पाते ना, जैसे आजकल हम लोग नहीं बैठ पाते, तो दादी तो कई बार ट्राई करती रहती थी कि मैं இப்போ நம்மளால नीचे, வந்து கீழே फिर कई बार बैठ जाते हैं तो தாதி अच्छा வந்து लगता கீழே है। வந்து உட்கார முயற்சி तो सब செய்வாங்க. भाग्यशाली हैं जो बैठ पाते हैं। इसमें ये नहीं होना चाहिए कि मैं तो இப்போ ऊपर ही யாருக்கு வந்து बैठूं। கீழே உட்கார முடியுமோ जब तक அவங்களுக்கு नीचे வந்து बैठ सकते हो बैठो। அதிர்ஷ்டசாலிகள். நான் மேல जो மட்டும்தான் फीलिंग உட்காருவேன், ऐसी கீழே आती है உட்காரக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடாது. स्टूडेंट लाइफ உங்களால में, உட்கார முடியுமா கீழே வந்து वो உட்காருங்க. सौभाग्य அப்பதான் की நமக்கு बात है। மாணவ வாழ்க்கையினுடைய राइट, அந்த விஷயம் வரும். क्योंकि पाठशालाएं நாம होती थी, அப்போதான் வந்து எப்போதும் गुरुकुल நம்ம होते हैं, சோஃபாலியோ அந்த மாதிரி உட்காரணும் गुरुकुल அப்படின்னு में भी இருக்க आप மாட்டோம். देखेंगे குருக்குள்ள सब நாம இருக்கும்போது शिष्य सामने बैठते हैं। तो आज का होमवर्क क्या है குருகுலத்துல कि எல்லாரும் अपना வந்து सदा குருவுக்கு नम्र முன்னால करके கீழே தான் அமர்ந்திருப்பாங்க झुकना। இல்லையா? दूसरा कोई झुके चाहे ना झुके, पर அப்போ मुझे நாம பணிவு सबको தன்மையோடு தலை रिस्पेक्ट வணங்க करना है, வேண்டும். क्योंकि மற்றவர்கள் ऐसे தலை समान வணங்குறாங்களோ नहीं இல்லையோ पाते। நான் வந்து தலை வணங்கணும். तो इसलिए बाबा அதுதான் कह வந்து रहे हैं மரியாதை கொடுப்பதாகும். विनम्रता, அப்போ பாபா சொல்றார், मधुरता और नम्रता। दोनों का இனிமையும் आपस में பணிவுத்தன்மையும் कनेक्शन நம்ம होना கிட்ட இருக்கிறது चाहिए। ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாபா சொல்றாங்க. मधुरता है तो இரண்டும் नम्र ஒன்றோடு भी ஒன்று होगा, தொடர்புடைய और விஷயங்கள். जो नम्रता है वो मधुर भी होगा। इनको आप अलग नहीं कर सकते। दोनों गुण का जो कॉम्बिनेशन है, वो हमें अभ्यास में लाना चाहिए। இந்த तो இரண்டு रियली अभ्यास குணங்களினுடைய करेंगे तो காம்பினேஷன் आपको வந்து நாம பழகணும். एक अंदर में बहुत संतुष्टि, बहुत सुख अपने व्यवहार से लगेगा। दूसरों के அப்போ व्यवहार से உங்களுக்குள்ள सुख मिले, உள்ளுக்குள்ள உங்களுக்கு வந்து वो ஒரு मेरे से சந்தோஷம் कुछ बोले, இருக்கும். मेरे से ये करे, तो हम ये चाहे ना रखते हैं, दूसरे के व्यवहार இது करते हैं, இது வந்து पर நம்முடைய अपने व्यवहार की जो மகிழ்ச்சியாக संतुष्टि और இருக்கிறது. सुख है மற்றவங்களை பத்தி நாம उससे வந்து नहीं लगेगा நினைக்கிறோம், சொல்றோம். ஆனா कि मैं நம்மளுடைய ऐसे சொந்த चलूं, मैं நடத்தை ऐसे எப்படி இருக்கு? तो इसलिए हमें कभी भी நான் வந்து நம்ம கிட்ட நான் வந்து एक्सपेक्टेशन नहीं करनी பணிவுத்தன்மையோட இருக்கிறேன், நான் இனிமையோட இருக்கிறேன் அப்படிங்கிறப்போ
நமக்கு வந்து அவ்வளவு ஒரு நல்ல थोड़ा सा குணங்கள் உணர்வு இருக்கு. एक्सपेक्ट ये करते हैं ऐसा हुआ नहीं, एक्सपेक्ट ये करते हैं हुआ नहीं। तो दुख लेते रहते நாம இப்படி எதிர்பார்த்தோம் ஆனா அது அப்படி நடக்கல. அப்படி पर நாம என்ன பண்றோம், துக்கத்தை मुझे எடுத்துக்கிறோம். मेरा जो निजी संस्कार बनाए ஆனா நாம எதையும் उसमें எதிர்பார்க்க क्या है, வேண்டாம். नम्रता और मधुर। நம்முடைய तो சொந்த तीन சமஸ்காரம் मास के लिए இனிமையாகவும் बहुत अच्छा है। பணிவுத்தன்மை உடையதாகவும் இருக்க வேண்டும். இந்த अभी से ना अपने மாதத்தினுடைய अगर होमवर्क नहीं करेंगे, ஆம், अभ्यास नहीं करेंगे तो अनुभव ही नहीं होगा। करने से ही संस्कार बनता है நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னா और संस्कार हमें हैं ऐसे। देवी देवताओं நமக்குள்ள के இந்த क्या மாதிரி संस्कार, சமஸ்காரங்களை நாம் கொண்டு வர வேண்டும். वार्तालाप दिखाते हैं ना, कई हमसे पूछते हैं सतयुग में हम कैसे बात करेंगे, युगल से कैसे करेंगे। நம்ம तो எப்படி श्री कृष्ण பேசுவோம், और கோல்டன் ஏஜ்ல நம்ம उनकी நம்ம युगल का யுகல் கூட दिखाते எப்படி हैं। वो பேசுவோம் देवी कहता அப்படின்லாம் है, வந்து நம்ம சொல்றோம். राइट, वो स्वामी कहती है। हाँ? அது அங்க தேவின்னு சொல்லுவாங்க, சுவாமின்னு नारायण और கூப்பிடுவாங்க, कृष्ण யுகல்ஸ் मिलके அப்படிதான் बात பேசிப்பாங்க करते அப்படின்னு தீதி சொல்றாங்க. சத்தியுகத்துல हैं। हाँ? லக்ஷ்மி நாராயண் வந்து பேசி கொண்டதை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க தீதி. चलो अभी फिर से मधुरता और नम्रता, नम्रता இப்பொழுது नमन நாம் करना। ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। अव्यक्तवाणी तारीख है 27 मई 1977 1977। 年 पावरफुल 5月 स्टेज 27日 अर्थात बाप समान बीज रूप स्थिति। ஒரு इसका சக்திவாய் कारण क्या அவ்யக்த है? முரளி மீட்டல். क्योंकि नई முரளி नई ஒரிஜினல் தேதி वाणी மே सोचती है 27 कि हम पीछे आने 1977. वाले ஒரு जब சக்திசாலியான पुनः விதை आएंगे ஸ்திதி स्टेज என்றால் पर, தந்தைக்கு तो சமமாக हाई जंप இருப்பதாகும். देकर இதற்கான காரணம் कैसे என்ன? बोलेंगे? யார் வந்து ஒரு उनको ये தோட்டத்துல लगन है இருக்கிறாங்களோ, புது हम कुछ विशेष करके दिखाएं। அவங்களுக்குள்ள ஆழமான ஒரு जो ना ஆசை हुआ இருக்கும், है விசேஷமான पहले ஒன்னை காட்டணும் அப்படின்னு. இதுவரை செய்யாத ஒன்றை इस செய்து कारण காட்டணும் इस அப்படின்னு नशे அவங்களுக்கு में ஒரு रात உற்சாகம் दिन இருக்கும். இது तब இருப்பதனால, இந்த हम कुछ போதையினால दिखाई அவர்கள் देता இரவு है। பகலா அப்படின்னு கூட பார்க்க மாட்டாங்க. लक्ष्य அவங்களுடைய अच्छा உடலோ है, பொருளையோ கூட பார்க்க हर மாட்டாங்க. एक அவர்களுக்கு स्थान மிக நல்ல यही सोच குறிக்கோள் रहा இருக்கும். है कि சோ हमारे देश का அவர்களுடைய பெயர் चारों ओर இந்த नाम கண்ட்ரில हो। இருந்து வெளியில போகணும் அப்படின்னு इस நினைப்பாங்க. ஏன்னா रेस के எல்லாருமே இந்த कारण ரேஸ்ல வந்து तेजी போயிட்டு से இருக்காங்க. आगे बढ़ रही है। அப்போ அவங்களுடைய பெயர் வந்து विदेश से வெளிநாடுகள்ல नाम இருந்து निकलना है, பெயர் வந்து பரவ ठीक ஆரம்பிக்கும். है,
ஏன்னா लेकिन இது வந்து ஒரு किसी परिस्थिति ஓட்டப்பந்தயம், में எல்லாருமே ஒருவர் மற்றவரை முந்திக் கொண்டு போகணும் இதுல. कौन सा स्थान निमित्त बनता, ஆனா किस எந்த स्थान का நாடுல व्यक्ति निमित्त இருந்து बनता, வெளிப்படுத்துதல் इसलिए हर நடைபெறும், एक अपनी யார் வந்து अपनी முதல்ல में அதை लगे செய்வாங்க, हुए எந்த हैं। நாடு இதற்கு और बाप கருவியாகும். दादा को இதனாலதான் बच्चों की ஒவ்வொருத்தரும் கூட मेहनत और அவர்களுடைய उत्साह ஆசையில अच्छा மூழ்கி लगता இருக்கிறாங்க. है। பாபாவும் கூட अच्छा, குழந்தைகளுடைய आगे மிக நல்ல पढ़िए, ஊக்கம் हम உற்சாகத்தை सुनेंगे। பார்க்கின்றார். முரளி நாளை ओम மீண்டும் शांति। தொடரும். ओम शांति। तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए, हो सुन कर के मन हर्षाए। ज्ञान सागर में समाकर, ज्ञान सागर में समा वो ज्ञान रतन ही लुटाते, खुशियों भरे मिजाज से हम सबको खुशियाँ देते, खुशियों भरे मिजाज से हम सबको खुशियाँ देते, आध्यात्म की साक्षात सदी। इसी प्रकार से, और इसमें दूसरा ஆதி रहस्य ரத்தன் ये भी மோகினி समाया சொல்றாங்க, हुआ है, இதுல மற்றொரு ரகசியம் பொதிந்திருக்கு. நான் आदिसत्य ஆத்மா अंत இந்த से உலகத்துல எப்ப வந்தேனோ, हमारे இந்த जीवन உலக का நாடக हमारा மேடையில் मनन நான் பல பாகங்களை मुझ நடிச்சிருக்கேன். இப்ப आत्मा நான் இங்கே का வந்திருக்கேன். आज தந்தை से எனக்கு अंत இதை तक, எல்லாத்தையுமே இப்பொழுது जब से मैं நினைவுபடுத்துகின்றார். परम धाम से इस सृष्टि मंच पर आई, और जो जो मैं पाठ बजाती रही बजाती रही बजाती रही, अब जहाँ आके पहुंची हूँ, यह बाप मुझे सारी स्मृति दिलाते हैं। नॉलेज के आधार पर हम इसको இதை अगर வந்து இந்த नॉलेज ஒரு விஷயத்தை நாம உணர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆத்மா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஞானத்தை ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் இப்படி ஒரு பாகத்தை நடிச்சிருக்கிறேன், என்னுடைய பார்ட் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ நமக்குள்ள உள்ளுக்குள்ள மிக மகிழ்ச்சி ஏற்படும். அப்போ அதிலிருந்து எனக்கு சக்தி என்பது கிடைக்கும். ஆத்மாவாகிய எனக்கு சக்தி கிடைக்கும். कैसे कैसे पाठ बजाया है, वह हमें अंदर इमर्ज हो सकते हैं, और उसका आनंद अंदर ही अंदर हम जब लेते जाएंगे, वह आनंद मुझ आत्मा को शक्ति देता है। शक्तियों से सजी, शक्तियों से सजी ज्ञान रत्नों की धनी, प्यारी दादी रतन मोहिनी। शक्तियों से सजी ज्ञान रत्नों की धनी, प्यारी दादी रतन मोहिनी। दिव्यता से आपकी यो दादी मिलती रहेगी सदा रोशनी। शक्तियों से सजी ज्ञान रत्नों की धनी, प्यारी दादी रतन मोहिनी। परंतु जो ओरिजिनल निजी ज्ञान जिस तरह से बाबा ஆதியான ஞானம், பாபா வந்து எப்படி ஞான கருத்துக்களை நமக்கு வெளிப்படுத்தினாரோ, தாதி அதே மாதிரி நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்வாங்க. நான் வந்து இன்னைக்கு என்ன நினைச்சேன் அப்படின்னா, எல்லா தாதியினுடைய பெயருமே வந்து என்னுடைய பெயர்லயே வந்து முடிந்து நான் வந்து பார்த்தேன். ஹிருதய மோகினி, மன் மோகினி, ரத்தன் மோகினி. நான் தான் வந்து கடைசி மோகினி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா தாதிகளுமே நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், உணர்றேன்.
எனக்கு இந்த ரியலைசேஷன் இருக்கு. जैसे दादी हम लोगों के साथ है, தாதிஸ் வந்து நம்மளோட தான் இருக்கிறாங்க இப்பயும். நம்மளை வந்து அரவணைப்பாங்க, நம்மளை பார்த்து ஸ்மைல் பண்ணுவாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. தாதிகளுடைய ஸ்டைல் என்னன்னா எல்லாரையும் மகிழ்ச்சிப்படுத்தணும். அப்போ நம்மளுடைய இதயத்துல அது பதிந்து விடும். அனைவருடைய ஆசீர்வாதங்களின் மூலம் தாதி வந்து லண்டனுக்கு வந்தாங்க. 3 மாதத்திற்கு வந்தாங்க. 1972 3 மாதம் லண்டன் வந்தாங்க தாதி ரத்தன் மோகினி. ஆனா தாதி வந்து 3 மாசத்துக்கு வந்தவங்க 15 மாதங்கள் இருந்தாங்க. நடுவுல வந்து தாதியினுடைய தூய்மை, தாதியினுடைய பணிவுத்தன்மை, எளிமைத்தன்மை, சரளதா, இதெல்லாம் நான் அனுபவம் பண்ணியிருக்கேன். இதுதான் இப்ப வெளிநாட்டு சேவைக்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது. जब जाते हैं तो जीवन तो कोई मिसाल लेके जाएगी ना, है ना? पालना प्यार से हम அப்போ உங்க கூட ஒரு உதாரணத்தை எடுத்துட்டு போங்க அப்படின்னு தாதி வந்து சொல்றாங்க. है आपने दी हमें दिव्य पालना, प्यार से हमें आपका संभालना, गूंजेगी कानों में, गूंजेगी कानों में, ओ दादी आपकी मधुर रागिनी, शक्तियों से सजी ज्ञान रत्नों की धनी, प्यारी दादी रतन मोहिनी। அவ்யக்தி பரிவார் ஒருவருக்கான அன்பில் இணைந்திருக்கும் தேவதைகளின் குடும்பம். Om Shanti. Imbibe the virtues of sweetness and humility to become great, truly serviceable. The virtues of sweetness and humility teach you to bow down. The more you bow down your sanskars and thoughts, the more the world will bow down to you. To bow down இன்றைய இஷாரா உண்மையான சேவாதாரி. இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்கள் நமக்கு தலைவணங்கும் கற்றுக் கொடுக்கிறது. இப்பொழுது நீங்கள் உங்கள் சமஸ்காரங்களையும் எண்ணங்களையும் எவ்வளவு தூரம் பணிய வைக்கின்றீர்களோ அவ்வளவு தூரம் உலகம் உங்கள் முன்னால் பணியும். பணிவது என்றால் மற்றவர்களை உங்களுக்கு பணிய வைப்பது என்பதாகும். உங்கள் சமஸ்காரங்களுக்கும் கூட பணிய வைப்பது என்பதாகும். மற்றவர்கள் என் முன்னால் பணியட்டும் என்ற எண்ணம் கூட வரக்கூடாது. நீங்கள் பணிந்தால் மற்ற அனைவரும் பணிவார்கள். உண்மையான சேவாதாரி குழந்தைகள் அனைவருக்கும் பணியும் பொழுது மட்டுமே அவர்களால் சேவை செய்ய முடியும். ஓம் சாந்தி.
Om Shanti. Welcome to Avyakti Parivar. Today's day 9. Imbibe the virtues of sweetness and humility to become great. Today's topic, truly serviceable. Pass with honor, attraction, power of silence. Sweet, sweet child, the sign of his love is that he gives you everything to make you complete. Now, we will listen to Moini Didi. Om Shanti. Listening is one of the very important faculty in life. கேட்பது Everything is அப்படிங்கிறது when you listen. Then it means what you listen. Listening carefully, நம்ம கவனம் கொடுத்து very கேட்கும் deep பொழுது understanding நல்ல ஒரு புரிந்துணர்வை, ஆழமான புரிந்துணர்வை நமக்கு out of கொடுக்கும். what we are listening. And listening definitely requires total attention, full concentration. முழு கான்சென்ட்ரேஷன் நமக்கு மன ஒருமுகப்பாடு வேணும். ரத்தன் மோகினி தாதி சொன்னதை நான் கேட்ட போது She used two very interesting words ரெண்டு about knowledge. ஆர்வம் கொடுக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகளை தாதி பயன்படுத்தினாங்க. Knowledge. And if there is a lawyer or if you're sitting in a class, you learning law. நீங்க ஒரு லாயர் படிக்கிற கிளாஸ்ல இருக்கிறீங்க. You listening because you have to apply that. As a lawyer, when you are in the court, நீங்க கோர்ட்ல ஒரு லாயரா இருக்கிறீங்க அப்படின்னா சட்டங்களை பத்தி நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்தை நீங்க சொல்ல விட்டு போயிடுவீங்க. இப்ப நம்ம ஞானத்தை ஞானமாக எடுத்துக்கணும். எனக்கு எல்லா பாயிண்ட்ஸும் இருந்தது, எதுவும் நியூ பாயிண்ட் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு முறை பாபா சொல்லும் பொழுதும் நமக்கு ஏதோ ஒரு புதுசா இருக்கும், ஏதோ ஒண்ணு நமக்கு இருக்கும். ரெண்டாவது தாதி என்ன சொன்னாங்க, ஞானம் அப்படிங்கிறது நீங்க வாழணும் அப்படிங்கிறது. நீங்க ஹல்வா பண்ணீங்க அப்படின்னா கூட நீங்க அதை செய்றீங்க இல்லையா அப்படின்னா உங்களுக்கு அது தெரியும். எனக்கு தெரியும் ஆனா என்னால அதை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அது தெரியும் அப்படின்ட்டு. very important to give. It's only when you giving course you will know that which points I have understood. ஞானம் கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கருத்துக்கள் புரிஞ்சிருக்கு அப்படின்னு. Which points I try to explain but I feel I can't do it properly. எந்த கருத்துக்களை நான் விளக்கினேன் ஆனா என்னால இன்னும் அவ்வளவு சரியா சொல்ல முடியல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். So every day in the life, so that's why whether we call it jewels of knowledge, நம்ம ஞான ரத்தினங்கள் என்று அழைத்தாலும் அல்லது ஞான செல்வம் என்று அழைத்தாலும் நமக்கு அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா சில பேர்கிட்ட ஞானம் இருக்கு, ஆனா அந்த ஸ்திரத்தன்மை இல்ல அவங்க கிட்ட, இல்ல அவங்களுக்கு புரிந்துணர்வு இல்ல, எப்படி நடந்துக்கணும், சரியான நேரத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியுது அப்படின்னு சொன்னா ஞானம் அப்படின்னாலே வாழ்க்கையில அது வரணும். ஞானம் தான் வாழ்க்கையாக இருக்கணும். சோ நாமும் கூட ஞானத்தை எப்படி கேட்கணும் அப்படின்னா நான் அதை பயிற்சி பண்ணணும். கேட்ட ஞானத்தின் சொரூபமாக நான் ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும். இந்த இரண்டு வார்த்தைகள் தாதி மோகினி தாதி சொன்ன விஷயங்கள் அது எனக்கு ரொம்ப ஆர்வம் கொடுக்க விஷயமாக இருந்தது. ஞானம் அப்படிங்கிறது
ஞானமாக not as புரிந்து just கொள்ளணும். information about ஒரு something. கருத்தாக When நாம we ஒரு come to விஷயமாக this அப்படியே புரிஞ்சுக்க கூடாது. information, ஒரு கருத்தை he ஒரு gives us தகவலாக புரிஞ்சுக்க கூடாது. understanding, தகவலை wants us to கொடுப்பதற்காக apply, பாபா வரல. become ஞானத்தை wise நாம according to that, பயன்படுத்தணும், increase your விவேகிகளாகணும். capacities, நம்முடைய power, அளவை நாம பெர்ஃபார்ம் because பண்ணக்கூடிய knowledge அந்த has கொள்ள two அளவை sides, அதிகரிச்சுக்கணும். ஞானம் into அப்படிங்கிறது power, into understanding. சக்திகளாக புரிந்துணர்வாக மாற்றப்பட வேண்டும். ஞானத்தை ஞானமாகவே வச்சிருக்க கூடாது. True server. The virtue of sweetness and harmony teach you to bow down. So Baba says that the more you bow, your sanskars bow to your sanskars and thoughts. Sanskars and the thoughts, Baba says, then இனிமை more மற்றும் பணிவு என்ற நற்குணங்கள் நமக்கு தலைவணங்க கற்றுக் கொடுக்கிறது. இப்பொழுது நீங்கள் உங்கள் சமஸ்காரங்களையும் எண்ணங்களையும் எவ்வளவு தூரம் பணிய வைக்கின்றீர்களோ அவ்வளவு தூரம் உலகம் உங்கள் முன்னால் பணியும். நம்ம ஞானத்துல வரும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்பத்துல எதிர்ப்பு இருக்கும். ஆனா போக போக என்ன பண்ணுவாங்க, அவங்க தலை குனிவாங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய சமர்ப்பணம், உங்ககிட்ட இருக்கிற சத்தியதா அப்படின்னு அதற்கு பல தலை வணங்குவார்கள். பாபா சொல்றார், உலகம் உங்கள் முன்னால் தலை வணங்கும். தலை வணங்குவது என்றால் பாபா சொல்றார், மற்றவர்களை உங்கள் முன்னால் தலை வணங்க வைப்பதாகும். Baba says, bow down to your sanskars too. உங்களுடைய சமஸ்காரங்களுக்கும் மற்றவர்களை தலை வணங்க செய்வதாகும். மற்றவர்கள் நமக்கு தலை வணங்க வேண்டும் என்ற எண்ணம் கூட நமக்கு இருக்கக்கூடாது. So Baba says that you bow down and all others will also bow down. Truly serviceable children can only do service when they bow down to everyone. Baba always used to say, our words, our language should be very respectful. It could be because of nearness or culture. In English, there is only one word, you. But in Hindi, you is tu, tum, aap, right? So same is like in our culture, at least in Delhi, we always say, டெல்லியில நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்னா, வாங்க போங்க அப்படின்னு மரியாதைய நம்ம சொல்வோம். ஐயே ஐயே அப்படின்னாக்கா ஒருத்தரை மிகவும் மரியாதையோடு அன்போடு வரவேற்கின்றோம். சில பேர் யங்கர் ஜெனரேஷன் ஆவோ ஆவோன்னு சொல்லுவாங்க, இதராவோ அப்படின்னு சொல்லுவாங்க, இங்க வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பழையவர்கள் என்ன சொல்வாங்கன்னா, ஆயியே அப்படின்னு சொல்லுவாங்க, மரியாதையோட சொல்லுவாங்க. எல்லாரையுமே நாம ஆயியே, வாங்க, அமர்ந்துக்குங்க அப்படின்னு மரியாதையோட தான் நாம பேசணும். ஆனா இங்கிலீஷ்ல அந்த அளவுக்கு மரியாதை அப்படிங்கிறது அந்த பாஷையில இல்லை. நாம பாபா சொல்றதை கேட்கும்போது நம்முடைய பரம ஆசிரியராக பாபா சொல்றார், யார் உலகத்துல நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் இந்த முறையில?
ஆரம்ப மத்தியமம் இறுதி சக்கரத்தினுடைய ஞானத்தை, படைப்பவரை பற்றிய ஞானத்தை. But what knowledge brings in our life? ஆனால் ஞானம் நம்ம வாழ்க்கையில என்ன கொண்டு வருகிறது? When they talk about எப்படி ஏதாச்சும் யூனிவர்சிட்டியில வந்து இனிமையை பத்தி பேசுவாங்களா? பணிவுத்தன்மையை பற்றி வேற எந்த ஒரு யூனிவர்சிட்டியில சொல்லி தராங்களா? College of Prince and Princess, பிரின்ஸ் பிரின்சஸஸோட காலேஜ்ல கூட நிறைய வந்து நமக்கு விமர்சையாக எப்படி நடந்துக்கிறது அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இப்படிப்பட்ட தெய்வீக குணங்களை வந்து கடவுளால் மட்டுமே, நம்மளுடைய ஆசிரியரான தந்தையான அவரே மட்டுமே சொல்லிக் கொடுக்க முடியும். அவர் வந்து நமக்கு ஃபாதர் டீச்சர் சத்குருவுடைய ஒரு பாகத்தை பாபா நடிக்கிறாரு இல்லையா இப்போ நம்ம கிட்ட. அப்போ குரு என்ன நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும்? டீச்சர்ஸ் வந்து பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லிக் கொடுக்க முடியும்? தந்தை வந்து வீட்டுல என்ன சொல்லிக் கொடுப்பார்? எல்லாத்தையுமே பாபா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். As father, what he expects, as teacher, what he is teaching, and as Sadguru, got discipline. Baba really loved children who were respectful, those who were humble, and we used to say, even we say God loves everyone, but still he loves more பாபா வந்து எல்லாரையுமே நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட தந்தைக்கு யார் வந்து they are definitely gets more attention. நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு மேலும் அதிகமான வந்து ஒரு கவனம் கிடைக்கும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. Om Shanti. Om Shanti. Mite Mohini Didi. Has a nice ring to it. So not mite. Mite. Yes, of course. Very, very. Mite for all children. Mite. Okay, thank you. மீட்டி அப்படின்னா சிஸ்டருக்கு சொல்றது. அது மீட்டேனா குழந்தைகள், அதாவது ஒருமை பன்மை அப்படி யூஸ் பண்றது. இது நீங்க சொல்றது இந்த மாதம் வந்து இந்த கருத்தை நாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு. ரத்தன் முக்னே தேதி வந்து இனிமை மற்றும் பணிவுத்தன்மையினுடைய சுரூபமாக இருந்தார். இனிமையான ஒரு ஆத்மாவை பார்க்கறப்ப நாமும் கூட அந்த இனிமையை வந்து அனுபவம் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. Touched you listening to Daddy was தாதி about சொன்னதை கேட்டப்ப உங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயம், உங்க மனதை தொட்ட விஷயம் வந்து இனி கேட்பது அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதம் வந்து நம்ம வீணானவற்றை முடிப்பதான அந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம செய்துகிட்டு இருக்கிறோம். அவ்யக்த் எக்ஸ்ட்ராக்ட்ல வந்து அவ்யக்தி பரிவார்ல சொல்றது இரண்டு விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டது. அதை பத்தி நீங்க சொல்லலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நாம வந்து நம்முடைய தினசரி அட்டவணையில நாம வந்து ஸ்திரமாக இல்லைன்னா நமக்கு வேஸ்ட் வரும்னு சொல்லப்பட்டது. நான் பாபா வந்து முரளி வந்து சொல்லும் போது நான் சரியா கேட்கல, அதை அனுபவம் செய்தவாறு நான் கேட்கல அப்படின்னா அதுவும் கூட வீணானவற்றுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பாபா வந்து பரந்தாமத்தினுடைய வாசி ஆக சொல்லும் போது நான் அதை அனுபவம் பண்ணணும், அது எனக்கு சக்தியை கொடுக்கும், கேட்கும் போதே அனுபவம் பண்ணணும். சோ தீதி, இதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா தீதி? வீணானவற்றிலிருந்து வீணாக விடுபடுவது, இதை பத்தி நீங்க சொல்ல முடியுமா தீதி அப்படின்னு கேக்குறாங்க. I don't know, but I could still say mostly வந்து தீதி சொல்றாங்க. when I heard first time
முதல் about முறையாக Paramdam, land of பரந்தாமத்தை silence, பற்றி and கேட்டபோது, his wife, மௌனதாமத்தை பற்றி and கேட்டபோது, also land of liberation. ஆம், Within முக்தி words, தாமத்தை I get பற்றி feeling கேட்டபோது, as Baba do not have parents or do not have home. And I ஆ, instantly felt belonging to Father and having my home. நான் தந்தைக்கு I சொந்தம், think all எனக்கு of ஒரு us, வீடும் இருக்கு அப்படிங்கிற அந்த know, விஷயம். and generally there is fear of death. But we all know where we're going. I'm going home, right? I'm returning home. It's just like any child on the street, there on the long time on the roads, but knows where is my home. So internally finding my destination, என்னுடைய finding my இலக்கு, home, அதை வந்து gives நான் us such அடைந்து a deep விட்டேன். feeling என்னுடைய வீடு of அப்படிங்கிறது வந்து ஒரு அப்படிப்பட்ட knowing ஆழமான ஒரு everything, உணர்வை having கொடுத்தது. everything. எல்லாத்தையும் So I think தெரிஞ்சுக்கிட்டது that as you ஆரம்பத்துல said, அப்படி ஒரு உணர்வை if கொடுத்தது. we really listen, நீங்க you feel சொல்லும் it, you பொழுது experience நாம it, வந்து and you get உண்மையில it. கேட்கிறோம் ஒரு விஷயத்தை, நாம அதை அனுபவம் It's செய்து not விடணும். I am imagining நான் வந்து Paramdam, but I கற்பனையில know பார்க்கல, கற்பனையில that நான் that's where நினைக்கிறேன் I அப்படிங்கிறது இல்ல. ஆனா that's where I எனக்கு came தெரியுது, from. நான் அங்கிருந்து தான் So வந்தேன், the நான் அந்த இடத்துக்கு changes in our சொந்தமானவர் அப்படின்னு. awareness, அப்போ consciousness, நம்மளுடைய which happens விழிப்புணர்வுல வந்து அது ஒரு is மாற்றத்தை really ஏற்படுத்துகின்றது. while listening, you நீங்க feel it. கேட்கும் பொழுதே நீங்க அதை உணர And வேண்டும். some they might keep saying yes, சிலர் I வந்து have to சொல்வாங்க, return home or தொடர்ந்தும் I have நான் வீட்டுக்கு home, போகணும், but doesn't feel நான் like they have திரும்பணும் that அப்படின்னு சொல்வாங்க. destination ஆனா வந்து அந்த இலக்கை because அவர்கள் அனுபவம் செய்ததாக இருக்காது. again the waste thoughts is ஏன்னா wandering. வீணான எண்ணங்கள், மனம் அலைவதனால Why வீணான is one எண்ணங்கள் wandering? ஏற்படுகிறது. ஏன் வந்து மனம் அலையுது வெவ்வேறு பக்கம்? Anything you see people, anyone, நீங்க keep looking for மக்களை something all பார்த்தாலும் over. திரும்ப So திரும்ப what we சுத்தி are ஏதோ what we ஒன்னை are வந்து looking பார்த்துக்கிட்டு for. இருக்காங்க. என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? Oh, என்ன எண்ணம் I இருக்கு? have எதை kept பார்த்துக்கிட்டு my இருக்காங்க diary வெளியில? somewhere. என்னுடைய டைரியை நான் எங்கேயோ Maybe வச்சுட்டேன். like Baba, many பாபா times வந்து gives சொல்வார், example. சில நேரத்துல You எக்ஸாம்பிள் make வந்து பாபா notes கொடுக்குறாங்க. நீங்க வந்து and then you நோட்ஸ் forget பண்றீங்க. your diary where you were அப்போ sitting. உங்களுடைய டைரியை வந்து நீங்க மறந்து போயிடுறீங்க. So what's the use of taking notes if அப்போ you are நோட்ஸ் not எடுத்து என்ன revising them, புண்ணியம்? நீங்க அதை reading ரிவைஸ் them பண்ணல every day? அப்படின்னா அதை நீங்க So same is like, why should mind be wandering? If I know my home, if I know my father, if I எனக்கு know என் my தந்தையை தெரியும், inheritance, if I என்னுடைய know வீடு எனக்கு my தெரியும், future. ஆஸ்தி எனக்கு தெரியும். So that is why the difference between dadis and us is that they live with தாதிக்கும் that நம்மளுக்கும் knowledge. என்ன வித்தியாசம் அப்படின்னா, So the way they will talk, the way they will interact, the words which they will use, their language showed exactly what they அவர்களுடைய learned பாஷை from வந்து God. அவங்க என்ன படிச்சிருக்காங்க Maybe they அப்படிங்கறத sound மிக very தெளிவாக funny. காட்டியது. It's வெறுமன like படிப்பு மட்டுமில்ல, you live ஆனால் by that நான் என்ன consciousness, கேட்டிருக்கேன், live by that அந்த உணர்வோடு awareness. நான் வாழ வேண்டும், அந்த விழிப்புணர்வோடு நான் And இருக்க all that வேண்டும். shows இது எல்லாமே on our எதை face, காட்டும் அப்படின்னா, in our நம்முடைய முகத்துல interaction with காட்டும், others. நம்மளுடைய நடத்தை மற்றவர்களோடு நாம் நடந்து கொள்ளும் Like we விதத்துல all காட்டும். believe we are souls, right? நாம எல்லாரும் ஆத்மாக்கள் But still அப்படிங்கறத we நாம look at நம்புறோம் people, இல்லையா? இருந்தாலும் their கூட நாம behavior, மக்களை their எப்படி face, பார்க்கிறோம்? அவங்களுடைய and நடத்தை, have lot அவங்களுடைய of முகம், wasteful thoughts. நிறைய வீணான எண்ணங்களை வச்சிருக்கிறோம். Otherwise, I should really, my இல்லைன்னா relationship with என்னுடைய everyone, உறவு we are மற்றவர்கள் கூட souls, எப்படி we are இருக்கணும்? brothers. நாம் ஆத்மாக்கள், நாம் எல்லாம் சகோதர So ஆத்மாக்கள். definitely wandering of the mind is நிச்சயமாக some kind மனதினுடைய lack of அலையும் தன்மை understanding of அப்படிங்கிறது the ஏதோ not புரிந்துணர்வு applying குறைவாக இருப்பதால or தான் ஆகுது. churning அப்ப இந்த or ஞானத்தை living வந்து that, நாம you can ஞானத்தை have wasteful thoughts. வாழறோம் So I அப்படின்னா will நமக்கு வீணான definitely எண்ணங்கள் ஏற்பட முடியாது. useful thoughts, வீணான or எண்ணங்கள் otherwise there are knowledgeable thoughts, இல்லைன்னா ஞானம் useful நிறைந்த thoughts. ஆத்மாக்கள், ஞானம் நிறைந்த Would எண்ணங்களாக you இருக்கணும். even, I don't know if it's the right term, would we even say there's lack of realization? It's just not real to me yet, Baba's knowledge.
அப்போ அந்த புரிந்துணர்வு என்பது Yeah, இன்னும் it's just ஏற்படவில்லை knowledge, அப்படின்னு knowing, சொல்றாங்க. knowing. தெரிஞ்சிருக்கு, ஞானம் நமக்கு புரிஞ்சிருக்கு, ஆனா இன்னும் So ரியலைசேஷன் I would like உணரப்படவில்லை to play a அப்படின்னு little சொல்றாங்க. game with you, உங்க but கூட திடீர்னு ஒரு கேம் to விளையாட go போறேன். into that, I'm going to start with inspirations from Dadi Rata Mohini ji. So we saw a தாதியினுடைய memorial. I'm not இன்ஸ்பிரேஷன், sure. We அவங்களோட know மெமோரியல் வந்து நாம Dadiji's பார்த்தோம். memorial is Prakash Stam. பிரகாஷ் தம் Fulba Dadiji's தாதிஜியோடையது. memorial is Avyak Lok. We know Dadi Jankiji's அவ்யக்த memorial is Shakti Stam. ஜான்கிஜி Now, வந்து is சக்தி Dadi ஸ்தம். Rahatan Mohiniji's memorial Gyan Ratan Stam? Is that the name of it? கியான் Does it ரத்தன் have a name? ஸ்தம்பா. I wasn't sure, which is, if that's, it's beautiful because it is all around knowledge. And on the pillar, ஞானத்தை there were 3 அடிப்படையிலேயே பெயர் இருக்கு. virtues, which were பில்லர்ல வந்து 3 tireless, வெர்ச்சுவஸ் இருக்கு. ஒண்ணு வந்து கலைப்பற்ற, enthusiasm, ஊக்கம், and உற்சாகம் மற்றும் So this ஒழுக்கம். brings us இந்த to the 3 game. குணங்களும் I இருக்கு. hope that இதுதான் you're நம்மை open. ஒரு கேமுக்கு வந்து கொண்டுட்டு வந்து திதி நீங்க இந்த விளையாட்டு Where we விளையாட take ஓப்பனா இருக்கிறீங்கன்னு sweetness, so this நினைக்கிறேன். month sweetness இனிமை and வந்து நாம இந்த humility மாதம் have been put பணிவுத்தன்மை together. ரெண்டையும் எடுத்துக்கிறோம். But see if we இனிமை, can put பணிவுத்தன்மை. sweetness with some other, I think it goes with so many virtues. But these இனிமையை வந்து virtues வேற of ஏதாவது ஒரு tireless குணத்து கூட கூட போட enthusiasm, முடியுமா? discipline. Starting with discipline, what is the relationship? ஒழுக்கம் 'Cause Dadi அப்படிங்கிறது, is very sweet. What is the ஏன்னா relationship ரத்தன் between மோகினி தாதி discipline அவ்வளவு and இனிமையானவர். sweetness, if there அவர்கள் is கிட்ட இருக்கிற one? ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு குணமும் இருக்கு. I think, இரண்டுத்துக்கும் உள்ள என்ன தொடர்பு sometimes அப்படின்னு we discipline கேக்குறாங்க. see தீதி as சொல்றாங்க, சிலப்ப நம்ம like we ஒழுக்கத்தை say in எப்படி the school, பாக்குறோம் அப்படின்னா, children are ஸ்கூல்ல disciplined. வந்து குழந்தைங்க வந்து That's ஒழுக்க very முறையோட true. இருக்கணும் அப்படின்னு But கட்டுப்படுத்துறோம். அது here வந்து discipline ஸ்தூலமான is விஷயம். more இங்க principle. வந்து What are the டிசிப்ளின், principles? ஒழுக்கம் அப்படின்னா நம்முடைய Like கோட்பாடுகள், that was அதன்படி நாம mentioned in இருப்பது. the song also. ம், பாடல்ல Maryadas. கூட சொல்லப்பட்டது இல்லையா? Now மரியாதை Maryadas can be கோட்பாடுகள். translated மரியாதை indiscipline, but கோட்பாடுகளை Maryadas வந்து ஒழுக்கமுறை அப்படின்னு கூட நம்ம social மொழி மாற்றம் values செய்யலாம். or ஆனால் spiritual values ஆன்மீக or values in our family or கோட்பாடுகள் tradition. நம்மளுடைய குடும்பம் அல்லது நம்முடைய Like கலாச்சாரத்தினுடைய ஒரு we sit in கொள்கைகள் classroom அப்படின்னு சொல்லலாம். and ஒரு Baba's வகுப்பறையில நமக்கு sisters இருக்கிற sit on one side and ஒழுக்க முறை என்ன brothers on அப்படின்னா, one பாபா side. சகோதரிகளை ஒரு பக்கம், So சகோதரர்களை மற்றொரு somebody said, பக்கமும் அமர why that செய்தார். is there? சில பேர் வந்து There கேட்டாங்க, is a ஏன் அப்படி இருக்கு principle. Why? அப்படி. இது நம்முடைய கோட்பாடு. Because Baba said that ஏன்னா பாபா வந்து elements are still சொல்றார், tamo pradhan. தம் Bodies are from தத்துவங்கள் tamo இன்னும் pradhan தமோ element. பிரதானமாக இருக்கு, We உடல் are இன்னும் தமோ becoming more பிரதானமாக and இருக்கு. power. நாம That means our தூய்மையாகவும் soul and சக்திசாலியாகவும் body ஆகிறோம். both are உடலும் becoming pure. ஆத்மாவும் வந்து So தூய்மையாகுது the இல்லையா இப்போ? vibrations அப்போ from அதனுடைய our அதிர்வலைகள் own body அப்படிங்கிறது or நம்முடைய vibrations சொந்த from உடலினுடைய any other அதிர்வலைகள் person மற்றவர்களுடைய affects definitely our mind, soul என்பது also. நம்முடைய So மனதையும் there are many principles. புத்தியையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கலாம். But when we use word discipline, ஆனால் it looks நாம் like ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை some people பயன்படுத்தும் say போது you சில are in பேர் the என்ன military சொல்லுவாங்க, now. நீங்கெல்லாம் ரொம்ப So மிலிட்ரி மாதிரி ஒரு I said, கட்டுப்பாடோட oh, இருக்கிறீங்க அப்படின்னு because சொல்லுவாங்க. you have to get ஓ up at this time, அப்படியா? you have to be eating it, ஏன்னா you have நீங்க to eat this, you cannot eat நீங்க this. இதை சாப்பிடணும், இப்ப So they எந்திரிக்கணும், see போகணும் that அப்படின்னு as சொல்லும்போது discipline. அவங்க வந்து அதை ஒரு But we ஒழுக்க see it கட்டுப்பாடாக more பார்க்கறாங்க. ஆனா நாம எப்படி Satoguni. பார்க்கிறோம் அப்படின்னா, இது Why சத்தோகுணி. Satoguni? Because ஏன் சத்தோகுணி body also அப்படின்னு has to சொல்றோம் be அப்படின்னா, pure. உடலும் கூட Body is of 5 தூய்மையாகணும். elements. So what will feed the உடல் body? தத்துவங்களால ஆக்கப்பட்டிருக்கு. At least I could remember Baba and feed the body. I cannot. பாபாவே என்னால It's only through உணர முடியும். remembrance I can purify the elements. நினைவின் Or it becomes மூலம் மாத்திரமே permanent நான் வந்து if தூய்மையாக்க I'm முடியும். eating and cooking in Baba's remembrance. நான் பாபாவோட So I see நினைவுல them more சமைக்கிறேன், as சாப்பிடுறேன் அப்படின்னா அதை வந்து principles நான் and values of godly family. Recently, I was asked about the early morning meditation, and I said, actually, it's a very sweet experience for me.
it's like I indulge. It's like very, very sweet. So I have found these principles and values and guidelines and disciplines protect the sweetness of my Brahmin life. Yes, when people hear discipline, they think harsh or bitter, but I'm actually finding they protect the sweetness of my Brahmin life. என்னுடைய பிராமண The வாழ்க்கையின் second இனிமையை word அது I'm going to ask ஒழுக்கம் அப்படிங்கிறது involves the பாதுகாப்பாக participation வைத்திருக்கிறது of அப்படின்னு. Avyakti Parivar. It's always good when அவ்யக்தி we பரிவார் வந்து ஒரு get you பார்ட்டிசிபேஷன். participating. So in your sharing earlier, you உங்களுடைய did mention ஷேரிங்ல one வந்து sign தீதி of நீங்க bowing out வந்து or respect is when we fold our hands நம்மளுடைய and கைகளை say இப்படியே நாம நமஸ்தே namaste. கையை கூப்பி And நாம when I was in வணக்கம் ballet சொல்றோம் school, அப்படின்னு at சொன்னா, the end of ballet class, we actually used to பேலே curtsy கிளாஸ்ல or இருக்கிறப்போ bow in respect to the teacher. So I'm டீச்சருக்கு going to வந்து ask மரியாதை கொடுக்கும் everyone, விதமாக you can நம்ம do this, you எல்லாரும் don't வந்து have to stand up. Everyone in Avyakti Parivar watching, just for a moment, feel what ஒரு it's நிமிடம் like வந்து இது from the எப்படி இருக்கு heart அப்படின்னு உணர்ந்து பாருங்க. to fold the hands இதயபூர்வமாக and say கையை namaste. இப்படி Just try it. நமஸ்தே சொல்லி Feel what பாருங்க it's எப்படி like. இருக்குன்னு. இது எப்படி இருக்கு It's அப்படின்னு always, உணர்ந்து thank பாருங்க. you, it's always felt so இது royal எப்போதுமே எவ்வளவு to me. ராயலா இருக்கு இல்லையா, So கையை இப்படி எடுத்து royal. கும்பிட்டா. So can you see if there's a connection between sweetness and royalty? We are இனிமைக்கும் அந்த Rajyogi. So ராயல்டிக்கும் வந்து sweetness எவ்வளவு and வந்து ஒரு ராஜரீக royalty. தன்மைக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு இல்லையா, அதை உங்களால பார்க்க முடியுது இல்லையா. Royal people are always very sweet, you know. ஏன்னா ராஜரீகமான மக்கள் Recently எப்போதுமே we ரொம்ப had a இனிமையானவர்களாக conference இருப்பார். for அண்மையில 10 நமக்கு ஒரு days, கான்ஃபரன்ஸ் Royal இருந்தது. families, Lokik group. You came yesterday. லோகிக் And the way ராயல் they பீப்புளுக்கு மட்டும் ஒரு performed ரிட்ரீட் and நடந்தது. அவங்க showed பேசும்பொழுதும் their நடக்கும் royalty, பொழுதும் you know. அவங்களுடைய Very, ராயல்டி வந்து very வெளிப்பட்டு humble, பார்க்கக்கூடியதாக very இருந்தது. ரொம்ப பணிவோட இருந்தாங்க, ரொம்ப இனிமையாக person, இருந்தாங்க. so very, because அவர்கள் trained that way, பயன்படுத்தின both வார்த்தைகள் ways. And எல்லாமே both அவங்களுக்கு அப்படிப்பட்ட beautiful, ட்ரைனிங் sweet people. கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 8 Two வயசுல of them ஒரு got selected with us. இளவரசர் Came வந்திருந்தார். here 2-3 times. 2-3 Every time தடவை he would வந்திருக்கிறார். call his parents and ஒவ்வொரு he முறை want to வரும்போது அவங்க go பேரண்ட்ஸ் to கிட்ட give his சொல்லிட்டு home and வருவார். then they will come here. So definitely they have that. அப்போ நிச்சயமாக Sweetness அவங்களுக்கு and அந்த ராஜரீக royalty. தன்மை இருக்கு. There's lot of இனிமையும் connection. ராஜரீக தன்மையும் ஒன்றாக But as சேர்ந்து you were இருக்கு அப்படின்னு saying இது that சொல்றாங்க. நீங்க சொன்னது போலவே even in other cultures, மற்ற as you கலாச்சாரத்துல are எல்லாம் actually கூட a teacher, that when they நீங்க speak ஹத்தயோக all டீச்சராக இருக்கும்போது the இருக்கிறதுனால postures, எல்லா and in the போஸ்டரும் end யோகத்துல செஞ்சு fold முடிச்சதுக்கு அப்புறம் hands கடைசியில and என்ன bow. பண்ணுவாங்க, கைகளை Not only ஒண்ணா for the சேர்த்து teacher, கும்பிட்டு but their தலை practice வணங்குவாங்க. also. டீச்சருக்கு மட்டும் இல்ல, அவங்களுடைய That means, you know, பிராக்டிஸுக்கும் கூட, they love it அவங்க செய்யற deeply. பயிற்சிக்கும் கூட அவங்க So அந்த it's மாதிரி not செய்வாங்க. only in சோ இது India, வந்து Indian இந்தியால மட்டும் இல்ல, same is chant of Om. ஓமுனுடைய ஒரு It's like உச்சாடனம் when they do செய்யும் Hatha போது Yoga, கூட, ஹட்டயோகா செய்யற pranayam, போது, always பிராணாயம் செய்யற hearing the போது sound கூட of Om. So there அவர்கள் are வந்து certain universal practices which are connected with inner or spiritual self. And the one of them is, of course, holding hands and to bow to everyone. எல்லாருக்கும் இந்த மாதிரி கை கூப்பி Actually, when we தலை had that வணங்குவது ஒரு moment of silence பழக்கமாக இருக்கு. after the sharing in Hindi, ஹிந்தியில and முடிஞ்ச we அப்புறம் said, ஒரு let's have a நிமிஷம் moment of சைலன்ஸ் silence இருந்தது. to go into the experience of sweetness and humility. What actually came in front of me in a second, maybe I was there, maybe I was not, but imagining or feeling was Sakar Bapdada turning to the children சாக்கார் and பாப்தாதா saying namaste. It felt incredibly குழந்தைகள் sweet முன்னால and humble. வந்து You know that Baba கை is கூப்பி such an நமஸ்தே example சொன்னது வந்து of பாபா sweetness அப்படிப்பட்ட and humility to உதாரணமாக do that. இனிமைக்கும் This பணிவு is தன்மைக்கும் God நமக்கு இருக்கிற ஒரு bowing to கடவுள் God. இல்லையா, நமக்கு The முன்னால தலை last one வணங்குறார். I'm going to ask about is கடைசியில sweetness தாத்தி நான் என்ன and உங்ககிட்ட கேட்க போறேன் தீதி wisdom, அப்படின்னா, because இனிமை it feels மற்றும் like விவேகம். sweetness is the sign of a இனிமை wise அப்படிங்கிறது soul. ஒரு விவேகம் So நிறைந்த is there a ஆத்மாவினுடைய connection between அடையாளமாக இருக்கு sweetness அப்படின்னு நான் and நினைக்கிறேன். தீதி, wisdom? இது ரெண்டுத்துக்கும் வந்து சம்பந்தம் இருக்கா, இனிமை மற்றும் We're all looking at you விவேகம்? because we think you're a wise soul. And தீதி, we feel நாங்க வந்து sweet உங்களை then. பார்க்கிறோம். You already gave the answer.
that நீங்க one who is sweet and ஆன்சர் wise கொடுத்துட்டீங்க. and one who என்ன is wise இனிமையா and இருக்கிறவங்க peaceful. விவேகத்தோட I இருப்பாங்க, think that விவேகமாக many, many இருக்கிறவங்க இனிமையாக virtues, இருப்பாங்க they அப்படின்னு are நீங்களே very சொல்லிட்டீங்க similar. விடையை. ஏன்னா And same அநேகமான thing with தெய்வீக Roy குணங்கள் yesterday. எல்லாமே ஒன்றோடு தொடர்புடைய விஷயங்கள் அப்படின்னு தீதி As you சொல்றாங்க. know, yesterday, now நேற்று Baba நம்ம said பார்த்தோம், பாபா royal family சொன்னாங்க is being formed, right? Because advanced party is doing their task in ராயல் establishment. அட்வான்ஸ் But பார்ட்டி வந்து further அவங்களுடைய step வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ahead is kingdom, right? And கிங்டம் தான் that முன்னாடி, also is நமக்கு in ராஜாங்கம் தான் making இருக்கு now. இல்லையா? So anyway, we have good news that நம்ம கிட்ட ஒரு குட் this நியூஸ் morning இருக்கு. somebody called from New York and said, காலையில நியூயார்க்ல no இருந்து rest now for கூப்பிட்டாங்க, 10 days so that you can 10 reach நாளைக்கு here வந்து வார் இல்ல, நீங்க without any. வந்துடலாம், எந்த So I said, விதமான well, that's good sign. இல்லாம And நீங்க so வந்துடலாம் Baba is அப்படின்னு giving us சொன்னாங்க. more time now. சோ பாபா வந்து நமக்கு இன்னும் அதிக நேரத்தை Create கொடுக்கறாங்க, more vibrations of peace and நிறைய அதிகமான அமைதியின் அதிர்வலைகளை கொடுக்கறதுக்கு. yeah. So anyway, Very sweet news. Thank you. Well, Didi, you are principled இது and you are royal and you நீங்க are வந்து wise. So you are definitely விவேகம் demonstrating நிறைந்தவர், sweetness. ராஜரீகம். நீங்க Thank you நிச்சயமாக so இனிமையை much. வந்து It's been வெளிப்படுத்துறீங்க a pleasure. தீதி. நன்றிகள். thank you, Didi. ஓம் சாந்தி தீதி. Shanti. இத்தோடு தமிழ் மொழிபெயர்ப்பு முடிவுக்கு வருகிறது. நன்றி. ஓம் சாந்தி.